Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wa fil Furqanil Majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusholluna 'alan nabiy. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை மேலும் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக படைக்க செய்தானே. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளை அங்கத்தினராக ஆக்கி பிறக்க செய்தானே. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி குர்ஆனில் கூறுகிறான். இன்னல் முனாஃபிகீன யகாதிஊன் அல்லாஹ் வஹும் காதிஊன் وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى. நிச்சயமாக முனாஃபிகீன்கள் ஆகியவர்கள் ஏமாற்றக்கூடியவராக அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி கொள்கிறார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ் ரசூல் அவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வைதா காமு இலா ஸலாத்தி தொழுகையின் பக்கம் நின்றால் சோம்பேறியாக நிற்பார்கள். யார்? முனாஃபிகீன்கள். எப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு மீன் இருக்கு, தண்ணிக்குள்ள இருந்தா மீன் அமைதியா இருக்கும். அந்த தண்ணி விட்டு எப்ப மீன் வெளியே வருதோ எப்படி துடிக்குதோ அந்த மாதிரிதான் உண்மையான முஸ்லிமான ஒரு ஆண் தன் பழையாசலுக்குள் சென்றால் அவர் தண்ணிக்குள் மீன் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார். எப்ப தொழுது முடித்து பழையாசலுக்கு வெளியே சென்ற பொழுது அந்த மீன் தண்ணீரை விட்டு வெளியே வென்றால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி அவன் உண்மையான ஒரு மனிதன் துடிப்பான். யாருலாம் அடுத்த எப்ப மகிழ்ச்சி தொழு வரும், அடுத்த எப்ப தொழுகிறோம், அப்ப அடுத்த எப்ப வழக்க விவாதம் செய்யலாம், அப்ப எப்ப வழக்க வழிபாடு செய்யலாம் என்று அந்த அளவு துடிப்பான். இதற்கு நேர்மாற்றமாக முனாஃபிகீன்கள் எப்படி என்றால், எப்படி மீன் தண்ணிக்குள்ள இருக்குமோ அந்த மாதிரி வெளியே இருக்கும்போது அப்படி இருப்பான். எப்ப அவன் தொழு போனாலும் அப்ப எப்போ மீன் தண்ணி விட்டு வெளியே போனா துடித்தா அந்த அளவு அவங்க ஏதா தொழுகிறோம், ஏதா தொழு எத்தனை மணிக்கு முடியும், சீக்கிரம் முடியுமோ அந்த அளவு அவர்கள் துடிப்பார்கள். யார்? முனாஃபிகீன்கள். ஹதீஸ்ல சொல்லி காட்டியவர்கள் ஆயத்துல் முனாஃபிகீன ஸலாஸத்துன் இதா ஹத்தஸ கதீப. முனாஃபிகீன்களுடைய மூன்று விஷயங்கள் என்னவென்றால், பேசினால் பொய்யை பேசுவார்கள், வைதா வஅத அக்லஃப வாக்குறுதி அளித்தால் மாசுவார்கள், வைதா அத்துமினா கான நம்பினால் மோசடி செய்வார்கள். என்னவென்றால், இப்ப ஒரு இடத்தில் நாம் சொல்கிறோம் இந்த மாதிரி போதை பொருட்களை நீ யூஸ் பண்ணாத என்று சத்தியம் சொல்கிறோம். ஆனா முனாஃபிகீன்களை எப்படி தெரியுமா, அப்படி சத்தியம் செய்து நம்மிடத்தில் ஒரு மாதிரி இருந்துட்டு பிறர்களிடத்தில் ஒரு மாதிரி இருப்பார்கள். அவர்கள் அந்த சத்தியத்தை முடித்து அவர்கள் தான் முனாஃபிகீன்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, இன்ன ஷர்ரன் நாசி ذுல் வஜஹைனி அல்லதி யதி ஹாஉலாஇ பிவஜின் வ ஹாஉலாஇ வஜின். மக்களில் மிக கெட்டவர் யார் என்றால், இரண்டு முகத்துடையவராக இருப்பார். ஒரு இடத்தில் ஒரு முகத்தில் வருவார், இன்னொரு இடத்தில் ஒரு முகத்தில் வருவார். எப்படின்னா, முஸ்லிமான நபர்களிடத்தில் ஒரு முகத்தில் முனாஃபிகீன்கள் வருவார்கள், அதே காபிர்கள் இடத்தில் சென்றால் அவர்களிடத்தில் ஒரு முகத்தை கொண்டு நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறார், முதபதபீன பைன ஸாலிக லா இலாஹ ஹவுலா வலா இலாஹ ஹவுலா. ஊசலாட்டக்கூடியவராக இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிமாகவும் இருக்க மாட்டார்கள், காபிராகவும் இருக்க மாட்டார்கள். இதற்கு உதாரணம் சொன்னால், இப்ப நமக்கு முன்னால் ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பை பார்த்து நம்ம என்ன செய்வோம், ஓடுவோம், இல்லாட்டி குச்சி தூக்கி அடிப்போம், இல்லாட்டி கையை கொண்டு நாம் பிடிப்போம். ஆனா நம்ம பாம்பு நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள பின்னாடியே இருந்தா நம்ம எதாவது செய்ய முடியுமா? அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் முனாஃபிகீன்கள். எப்படின்னா, நம்ம கூட இருப்பார்கள், நம்ம கூட பழகுவார்கள், நம்ம கூட வளர்வார்கள், நம்ம கூட எல்லாம் தெரிந்து முஸ்லிம்களுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். ஆனா காபிர்களிடத்தில் இருந்தால் வேற மாதிரி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். உதாரணமாக வஹது போரில் நாம் பார்க்க வேண்டும்.
எதிரிகள் 3000 பேர் இருந்தார்கள், ஆனா முஸ்லிம்கள் 1000 பேர் இருந்தார்கள். என்னாச்சு, போர்க்களத்துக்கு செல்கிறார்கள். அதில் 1000 பேரில் 300 பேர் என்னாச்சு, அந்த பாதி போர்ல வந்துடுறாங்க. யார் தெரியுமா? அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும் பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஒரு உதைபத்துல் யமான் என்ற சஹாபி அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய காப்பாளர் என்று சொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ரகசியமான விஷயங்களையும் அவர்களிடம்தான் சொல்லுவார்கள். அப்புறம் ஒரு தடவை என்னாச்சு, எல்லாம் அவர்கள் இடத்து சென்று அவர்கள் எல்லா ரகசியங்களும் தெரிந்து வைத்திருப்பார்களே, அவர்களிடத்து சென்று நான் அந்த முனாஃபிக்கினோட லிஸ்ட்ல இருக்கேன்னா யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டனர் என்றால் அவர்கள் எவ்வளவு தக்குவாதாரியாக இருப்பார்கள். அவர்களை போன்று அவர்கள் அந்த உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நான் முனாஃபிக்கின்களுடைய லிஸ்ட்ல இருக்கேனா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இல்ல உமர் முனாஃபிக்கின்களுடைய லிஸ்ட்ல இல்லைன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அப்ப நிம்மதியா இருக்கிறது. மீண்டும் போய் கேட்கிறார்கள், உதைக்காவே நான் முனாஃபிக்கினுடைய லிஸ்ட்ல இருக்கேன் யார்? உமர் ரலியல்லாஹு மீண்டும் கேட்கிறார்கள். மீண்டும் சொல்லுங்க இல்லைன்னு. எந்த அளவு தெரிகிறது, எவ்வளவு இறையச்சனாக இருந்தாலும் முனாஃபிக் தனத்தை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே. இன்னும் முனாஃபிக்கினுடைய மிக பெரிய அடையாளம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் கேள்வி செய்வது. எப்படியாப்பட்ட கேள்வினா அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேள்வி செய்வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய விஷயத்தில் கேள்வி செய்வது. அவர்கள் தான் முனாஃபிக்கின்களிலே மிகவும் பெரியவராக என்று சொல்லி காட்டுகிறார்கள். முனாஃபிக்கின்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அல்கினா யும்பிதும் நிஃபாகன் ஃபில் கல்பி. இசை பாடுவது ஆகிறது உள்ளத்திலே நிபாத்து உருவாக்குகிறது. ஒரு சாதாரண இசைதானா ஏன் உள்ளத்தில் நிபாத்து உருவாக்கி பார்த்தா, அந்த இசையின் காரணமாக நிறைய பேர்கள் முனாஃபிக்கின்கள் இடத்தில் செல்கிறார்கள். அதன் காரணமாக தான் அவர்கள் உள்ளத்திலே நிபாத் உருவாகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகையால் முனாஃபிகின் தளத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. வல் ஆখির தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.